ஓம் சாய்ராம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ரொம்ப விசேஷமான இந்த நாளில் நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணுறது, கோவில்களுக்கு செல்வது, பூஜை பண்ணுறது, அம்பிகை வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சிறந்த பலனை கொடுக்கும். இந்த நாளில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பூஜை தவிர நாளைக்கு நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்த சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறதும் நம்மளோட பாவங்களை குறைச்சி புண்ணியங்களை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. யமனோட உதவியாளரான இவர், அதாவது கணக்காளர்னு சொல்லலாம், நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை நோட் பண்ணி வச்சிருக்கவர். அதனால் இவரை நாளைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறதன் மூலம் நம்மளோட பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இவர் எப்படி உருவானார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்வதி தேவி கைலாயத்தில் தன்னோட தோழிகளோட இருக்கும்போது அவங்களோட ஒரு படம் அழகாக வரைகிறாங்க. அது உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட கேட்குறாங்க. அப்போ பார்வதி தேவி அதை ஆசீர்வதித்து இடத்துல இருக்கக்கூடிய இந்த சித்திரத்துக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்வதி தேவி இவங்களை சிவன் அழைச்சிட்டு போய் இவருக்கு நல்ல ஒரு பொறுப்பை வந்து, அதாவது வேலையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சிவபெருமான் இவரை இந்திராணி வளர்க்கக்கூடிய காமதேனுவோட வயிற்றில் பிறக்க வச்சு இவருக்கு சித்திரகுப்தருங்கிற பேரையும் வந்து கொடுத்து இவருக்கு யமனோட உதவியாளரான ஒரு பதவியை வந்து கொடுக்குறாரு. அதனால் இந்த சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் மேம்படும் சொல்லி புராணங்கள் சொல்லுது. இந்த நாளில் நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணுற இடத்துல மணப்பலகையில் ஒரு கோலம் போட்டுக்குங்க. அதுவும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. இவரோட படம் இருந்தால் வச்சுக்கலாம், அல்லது இவரை கலசத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணிக்கலாம். இல்லாட்ட நம்ம அவரை பச்சரிசி மாவால் கூட வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஏடும் எழுத்தாணியும் கையில் வச்சுருப்பாரு அப்படிங்கிறனால ஒரு நோட்டும் பென்சிலும் நீங்கள் பூஜையில் வச்சுட்டு அவருக்கு நாளைக்கு நீங்கள் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பசும்பாலால் ஆன எந்த பொருளையுமே நீங்கள் நைவேத்தியம் வைக்கக்கூடாது. ஏன்னா இவர் பிறந்தவனே காமதேனு இருந்துருச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது வெரைட்டி ரைஸோ அல்லது சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாய, எருமை பால் கலந்து நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் காலையிலேருந்து குளிச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுற வரைக்கும் பசும்பால் இது மாதிரி எடுத்துக்காமல் கனிகள், அதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு உப்பு சேர்க்காமல் நீங்கள் நாளைக்கு பூஜை பண்ணணும். இது மாதிரி வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் வச்சு, மற்ற பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்குரிய போற்றி நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சொல்லி தூப தீப நைவேத்தியம் நீங்கள் காமிச்சிட்டு அதை வெளியே இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து நீங்கள் உங்கள் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த நாள் முழுவதுமே நீங்கள் பசும்பாலால் ஆனால் எந்த பொருளையுமே நீங்கள் சாப்பிட வேணாம், மற்ற பொருட்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி இவரை பூஜை பண்ணுறதுனால நம்மளோட பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு இந்த நோட்டு, பென்சில் இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி யாராவது ஒரு அந்தனருக்கு நீங்கள் நவதானியம், மற்ற பொருட்கள், தேங்காய் பழம், இந்த மாதிரி நோட்டு, பென்சில் இது எல்லாமே அவருக்கும் நீங்கள் தானம் வழங்குறதுனால நம்மளோட புண்ணிய செயல்கள் அப்படிங்கிறது மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.